சின்ன வயசு அனுபவங்கள் அப்பாத்துறாருன்னா நேரில் பார்த்துருப்பீங்க அப்படிதானே? ஆமாம், அதாவது கிரேஸ் ஆரோன் அவங்களெல்லாம் நேரில் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மிஷினரி ஃபேமிலி. இந்தியாவில் முத சுவிசேஷத்தை அறிவித்தது இந்த குடும்பம் தான். இந்த குடும்பத்தை அப்பாத்திரையாவுடைய அப்பாவும் அம்மாவும் இந்த பொன்னையா ஆரோனும் அவருடைய துணைவியார் வடிவம்மாள் ஆரோன் தான் இந்திய மனிதர்களே முதல் மிஷினரியாக ஆந்திராவுக்கு தோர்னக்கலுக்கு போனாங்க. அவங்க தான் பிஷப் அசரியாவே கூட்டிகிட்டு போய் 2 லட்சம் பேர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றி கல்வி சுகாதாரம் கொடுத்து பஞ்சத்தில் உணவு கொடுத்து காப்பாற்றினாங்க. அப்படி ஒரு உன்னதமான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அந்த குடும்பத்தில் அநேகர் மருத்துவர்களாக ஆனாங்க. அவருடைய மூத்த மகன் வந்து அமெரிக்காவில் சேர்ந்து அவர் 8 வருஷம் வந்து அவர் வந்து அங்கே பிஹெச்டி பண்ணாங்க அப்பாத்திரையர். அவருக்கு பின்னால் லண்டனில் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் 24 வருஷம் அவங்க வந்து இந்த ஹாஸ்டல் டீனாக இருந்தாங்க. அவங்க துணைவியார் ரஞ்சிதம்மாள் வந்து இந்த ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் வேர்ல்டு வாரில் மிகப்பெரிய இங்கிலாண்டில் சர்வீஸ் பண்ணி அநேக மக்களுக்கு அன்றைக்கி உணவு கொடுத்து பாதுகாத்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணனால, உயர்கல்வியை பெறுறதுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணனால உலகம் முழுவதும் அவருடைய ஸ்டூடெண்ட்டு பெரிய பெரிய பதவிகளில் இருந்தாங்க. பின்னால் அந்த ரஞ்சிதம்மாள் அவருடைய ஹெட்மிஸ்டராக இருந்தாங்க. அவங்க இறந்த பிறகு அவங்கள சுவிட்சர்லாண்டில் அடக்கம் பண்ணிட்டு அப்பாத்திரையா 1956-7 டைமில் இந்தியாவுக்கு தன்னுடைய பிறந்த ஊரை சுற்றி ஒரு 100 வில்லேஜை டெவலப் பண்ணி இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அன்றைய திருநெல்வேலி மாவட்டம் சாத்தாங்குளம் தாலுகா பழங்குளம் கிராமத்தை ஆனந்தபுரத்தை டெவலப் பண்ணி வந்தாங்க. இந்த ஆனந்தபுரத்து ஸ்கூலை 5th ஸ்டாண்டர்ட் ஸ்கூலை 8th ஸ்டாண்டர்டாக மாற்றினாங்க. இங்கே வந்து ஒரு மக்களெல்லாம் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்கன்னு இவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்பத்திரி உருவாக்குனாங்க. பிறகு ஒரு வெட்டினரி ஆஸ்பத்திரி உருவாக்குனாங்க. நிறைய பேருக்கு ஃபைனான்ஸ் கொடுத்து திருச்சி இந்த பகுதிகளில் கடை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 10,000 பிள்ளைகளை இந்த நெல்லை மாவட்டம் விருதுநகரில் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ணு வந்து இங்கே படித்தா. மாஞ்சோலை எஸ்டேட்டில் ஆலங்குளம் பகுதிகளெலாம் இங்கே வந்து படித்து இன்றைக்கி இந்தியா உலகம் முழுவதும் நிறைய பிள்ளைகள் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்காங்க. அவங்க 1977 இறந்தாங்க. அது வரைக்கும் ஒரு 20 வருஷம் மிகப்பெரிய கல்வி சேவை மருத்துவ சேவை செஞ்சாங்க. இந்த பகுதிகளில் அந்த காலத்தில் குழந்தைகள்லாம் சாதாரண இரும்பை வச்சு அறுப்பித்து தான் பிறக்கும். அப்போ அப்படி நிறைய குழந்தைகள் இறந்தது. அப்போ அவருடைய தங்கை டாக்டர் கிரேஸ் ஆரோன் வந்து மைசூரில் டாக்டர் இருந்தாங்க, பெங்களூரில் இருந்தாங்க. அவங்கள அழைத்து வந்து ஒரு ஆஸ்பத்திரி உருவாக்கி ஒரு 7,000-8,000 குழந்தைய டெலிவரி பார்த்துருப்பாங்க. ஒரு அன்னை தெரசா மாதிரி ஒரு தாய் உள்ளத்தோடு அவங்க திருமணமே பண்ணாமல் கடைசி மூச்சு வரைக்கும் இந்த மண்ணில். நீங்கள் அவங்கள பார்த்துருக்கீங்க? நான் என்ன டெலிவரி பார்த்ததே அந்த அம்மா தான். சரி சரி. என்னுடைய 20 வயசு வரைக்கும் அவங்கள பார்த்துருக்கேன். அப்பாத்திரையா நான் 68 பிறந்தேன், 77 இறந்தாங்க. நான் இதே பள்ளியில் தான் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். அதுக்கு பிறகு நான் 5th படிக்கிறதுல தான் அவங்க இறந்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு எழுப்பி இந்த ஊரை பல தடவை சுற்றி வருவாங்க. இந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் தலையில் தண்ணி சமைக்கிறத பார்த்து ஒரு தண்ணி டேங்க் கட்டி கொடுத்தாங்க. முதல்ல இதுக்கு நேர் கிழக்க உள்ள ஒரு கிணத்துல இருந்தால் முதல்ல பைப்பு போட்டாங்க. இந்த வழியாக தான். இதில் சில ப்ராப்ளம் இருந்ததுனால திருப்பி அந்த ஊர் கிழக்கிறதுக்கு ஒரு தண்ணி டேங்க் கட்டினாங்க. அதில் ராஜனனுடைய பெருமுயற்சினால இது பண்ணாங்க. பிறகு நிறைய வீடுகளில் சாக்கடை இருக்கிறத ராஜனனை பார்த்து ஒரு கழிவுநீர் இது உருவாக்குனாங்க. பிறகு 3 தோட்டங்களை உருவாக்குனாங்க. அதில் அந்த சர்ச்சுக்கு பின்னால் ஒரு ஹாஸ்டலை உருவாக்குனாங்க. இது மட்டும் இல்லை, இந்த பழங்குளத்தில் பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் உருவாக்குனாங்க. அங்கே ஒரு தண்ணி தொட்டி கொடுத்தாங்க. ஒரு தடவை தீ பிடிச்சதில் நிறைய பேருக்கு உணவு கொடுத்து 1976-5-6 பெரிய பஞ்சம் நடந்தது. அந்த பஞ்சத்தில் ஒருவேளை சாப்பாடு பல கிராமத்துக்கு கொடுத்தாங்க. பிறகு தபால், டெலிஃபோன், டெலகிராம் 3மே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் உருவாக்குனாங்க. 628-617 நினைக்கிறேன். இங்கே இருந்து பேய்க்குளம் வரைக்கும் உள்ள எல்லா கிராமத்துக்கும் தபால் இங்கேருந்து போகிறதுக்காக ஒரு தபால் நிலையம் உருவாக்குனாங்க. அங்கே டெலகிராம் கொண்டு வந்தாங்க. டெலிஃபோன் முத இந்த ஆனந்தபுரத்துக்கு தான் வந்தது இந்த பகுதிகளில். இப்படி ஒரு சிறந்த, அதாவது ஒரு ஐரோப்பிய வில்லேஜ் மாதிரி இதை மாற்றுறதுக்கு அப்பாத்திரையாகவும் கிரேஸ் ஆரோனும் பாடுபட்டாங்க.
ஆனால் இந்த சரித்திரங்கள் மறந்துட்ட இப்போ நீங்கள் சொல்ல போய் தான் எல்லாம் தெரியுது. அதாவது இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. நிறைய பேர் தெரிஞ்சவங்கலாம் அந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. தெரிஞ்சவங்க இந்த பண்டிகை டைமில் வருவாங்க, ஒரு சிலர் தான் தெரிவாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து இது தெரியாது. ஏன்னா ராஜனே நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க 1998 இறந்தாங்க. ராஜனனை நீங்கள் எப்படி தெரியும் உங்களுக்கு? ராஜனனை வந்து நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அண்ணன் அவங்களும் ரொம்ப திக் ஃப்ரெண்டு. அப்புறம் அவங்களுடைய மச்சான் அவங்களும் கிளாஸ்மேட்டு. சாம் நைட்னு அவங்க ஜான் நைட் ஐயாவுடைய சன்னு. அப்புறம் நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து அண்ணன் கூடயே இருப்போம். நான் சாம் தாமஸ், ரெவரன் தாமஸ் அண்ணன் கூட சாயங்காலம் டெய்லி வாலிபால் விளாடுவோம். பிறகு எங்களுக்கு எல்லாரையும் ஒய்எம்சியில் அண்ணன் தான் செக்ரட்டரியாக இருந்தாங்க. ஒய்எம்சி மூலமாக நிறைய நற்பணிகள் செய்வோம். பிறகு இந்த ஊர் வேலை, சர்ச் வேலை, இந்த ஊருடைய ஸ்பீக்கர் செட் ஏதாவது இப்போ எல்லாமே அண்ணன் தான் திருநெல்வேலிக்கு காரில் கொண்டு போய் நாங்கள் கூட போவோம். அண்ணனோட எப்படி ஒரு 4 பேர் எப்பவும் கூட போவோம். அதனால ராஜன் அண்ணன் எங்களுக்கு ஒரு குரு மாதிரி இருந்தாங்க. அவங்க திருமணத்தில் கூட பங்குக்கிட்டோம். எல்லாரும் மொத்தமாக அங்கே கடை நடைக்கு போனோம். அண்ணனுடைய இழப்பு வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதுக்கு ஒரு நீங்கள் சுந்தரையாவோட தொடர்பு உண்டா உங்களுக்கு? சுந்தரையாவை நான் சிறு வயதுலேருந்து பார்க்குறேன். அவங்க வந்து இந்த லீவில் வந்து வருவாங்க. வந்து டாக்டரமாக இருக்கச்சில் அவங்க மக ரஞ்சினி அக்காவில் எங்கள் திருமணத்தில் நாங்களாம் கோயிலில் இருந்தோம். அவங்க ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க. யாரையும் ரொம்ப நேர்மையான மனிதர். அவங்க வந்து அந்த ஸ்கூல் கட்டும்போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பக்கத்தில் இருந்து. ஆமாம், அதெல்லாம் நான் வந்து பாளையங்கோட்டை ஒரு ஜான்ஸ் காலேஜ் படித்த அதுக்கு நான் சென்னை போயிட்டேன். அந்த டைமில் தான் முதல்ல ஸ்கூலில் கட்டி 86 தான் அந்த ஸ்கூல் கொண்டு வந்தாங்க. இந்த ஊர் வந்து இப்போ இந்த டெஸ்ட் இருக்க போய் தான் நிறைய பேருக்கு ஆனந்தம் தெரியுது. சென்னையில் கூட இல்லை பாம்பேயில் கூட ஒருவர்கிட்ட பேசும்போது ஒரு ஐடி இருக்கு அந்த ஊரா அப்படிங்கிற அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணது காரணம் இந்த ஊர். இந்த அப்பாத்திரையன் அந்த ஃபேமிலி இல்லாட்டா இந்த ஊரே கிடையாது. அதாவது இந்த ஊர் மட்டும் இல்லை, இதை சுற்றி வட்டார பல கிராமங்கள், அதாவது இந்த கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், தகவல் தொடர்பு எல்லாம் அடைஞ்சது இவங்களால தான். ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் உருவாக்குனாங்க. அதன் மூலம் கால்நடைகள் நிறைய இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஒரு வெட்டினரி டாக்டர் கிடைச்சாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏழைகளுக்கு மழை காலத்துலலாம் நிறைய பேருக்கு ராஜனனை அரிசி பருப்பு கொடுத்து, அவங்க வேறு கிறிஸ்மஸ் டைமில் ஆடைகள், புத்தாடைகள் கொடுத்து அவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. பிறகு வந்து விவசாயத்தை டெக்னாலஜி மூலமாக செய்கிறதுக்கு நிறைய பேர் கற்றுக் கொடுத்தாங்க. அக்ரிகல்ச்சர். ஆமாம், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தர்மராஜ் ஹார்டிகல்ச்சர் நியூசிலாந்து அனுப்புனாங்க. பிறகு ஒரு லெதர் டெக்னாலஜி, லெதர் உள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த சர்ச்சு பக்கத்தில் ஒரு டெய்லரிங் இன்ஸ்டியூட் கொண்டு வந்தாங்க. பிறகு குறைஞ்ச விலையில் ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு அதில் ஒரு மளிகை கடை ஆரம்பித்தாங்க. இந்த ஊர் மக்களுக்கு குறைந்த விலையில் ப்ரொவிஷன் கொடுக்க கிடைக்கிறது. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் சொந்த இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இடம் கொடுத்தாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சுற்று வட்டார கிராமங்களுக்கெல்லாம் ஏழை மக்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சாங்க. சுவிசேஷ ஊழியம் செய்யறதுக்கு நிறைய உதவி பண்ணாங்க. 3 தலைமுறை ஐஎம்எஸ்ல மிஷினரி ஊழியம் பார்த்தாங்க அந்த ஃபேமிலியில். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா, எங்கெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணாங்க? அதாவது முத மிஷினரியாக போனது வந்து பிஎம் ஆரோன், ரஞ்சிதம் வடிவமால் ஆரோன். இந்த 2 பேர் தான் 1896 ஆண்டு இந்தியர்களில் முதல் மிஷினரியாக போனவங்க அவங்க தான். இவங்க தான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அது இந்திய தாம்பரத்தில் இல்லை, அது முதல்ல வந்து ஹைகோர்ட்டுக்கு எதில் ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டில் இருந்திருக்கு. அப்பொழுது ஒரு பிரிட்டிஷ்காரர் சொல்லியிருக்காரு, இந்தியர்கள் பக்கத்தில் ஸ்லோனில் மிஷினரி உருவாயிட்டாங்க, இந்தியர்கள் யாருமே மிஷினரிகள் உடனே இவங்க 400 ரூபா சம்பளத்தை ரிசைன் பண்ணிட்டு 50 ரூபா சம்பளத்துக்காக அன்றைய சென்னை ராஜதானி மிகப்பெரிய மாநிலம் வடற்பகுதி வந்து கிறிஸ்டியானிட்டி ட்ரையாக இருக்குது, மிஷினரிகள் போக முடியல, பயங்கர ஹாட்டான பகுதியின உடனே இவங்க தன் துணைவியாரோடு பிஷப் அசரியான ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட்டிக்கிட்டு விஜயவாடாவுக்கும் கம்மத்துக்கு இடையில தோர்ணக்கல்ங்கிற பகுதியில் போய் இறங்குறாங்க. அங்கே சுவிசேஷ ஊழியம் செய்து 3 லட்சம் கிறிஸ்தவர்களுக்கு பஞ்சாயத்தில் உணவளித்து இது பண்ணி இந்த 3 லட்சம் வரைக்கும் கன்வெர்ட் பண்ணி அவங்க செய்த ஊழியத்தை பார்த்தா 1000 ஏக்கர் நிலம் இலவசமாக ஹைதராபாத் நிஜாம் கொடுத்தார் அப்படிம்பாங்க. பின்னால தான்
மல்கன்கரி, சுக்மா போன்ற பணித்தலங்கள் அங்கே வந்து இந்த ராஜனனுடைய தாத்தா ஜெல்நெட், அதாவது அவங்களுடைய அம்மாவுடைய அப்பா, அவங்களும் அங்கே மிஷினரி ஆனாங்க. ரெவரண்ட் ஜெல்நைட் அப்படின்னு அவங்க அவங்க ஒரு 4 பெண், அந்த ஜான் நைட் ஐயா அவங்கெல்லாம் அவங்கள ஒரு பொண்ணை தான் சுந்தரையா கட்டியிருந்தாங்க. அதாவது ஜெல்நைட் ரெவரண்டருடைய அவங்களுடைய மகளை வந்து சுந்தரையா மேரேஜ் பண்ணாங்க. சுந்தரையாவுடைய தங்கையை வந்து ஜான் நைட் ஐயா மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதாவது ஜேபிஆரும், அதாவது டாக்டர் பேரின்பராஜ் அவங்களுடைய சன்னு தான் சுந்தரையா. அந்த பேரின்பராஜ், டாக்டர் பேரின்பராஜ், டாக்டர் கிரேஸ் ஆரோன், அப்பாத்திரையரன், ஜேபிஆரும், இவர்கள்லாம் சகோதரர்கள். அதில் ஜேபிஆரும் பிஷப் அசரியா மகளை கல்யாணம் பண்ணிட்டு அவர் கூட இருந்தார். பிறகு பிற்காலத்தில் சுந்தரையாவுடைய மகள் ரஞ்சினி அக்காவை ஐஎம்எஸ் உடைய மிஷினரியாக இருந்த ஒரு ஜெயக்குமார் அவர்களுக்கு திருமணம் வந்து அவங்க 3 தலைமுறை ஐஎம்எஸ் ஊழியருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. மாதம் அப்போது ஜெனரல் செக்ரட்டரி இருந்த ஜேசன் தர்மராஜ் பிற்காலத்தில் பிஷப் ஆனார். அப்பாத்திரையாவும் டாக்டர் தான் நிறைய ஃபைனான்ஸ் கொடுத்தாங்க, ஐஎம்எஸ்க்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த ஜெல்நைட் ரெவரண்ட் அந்த 3 ஃபேமிலி, அப்பாத்திரையா ஃபேமிலி, ஜெல்நைட் ரெவரண்ட் ஃபேமிலி, இவங்க ஃபவுண்டர் ஃபேமிலி, அதாவது பிஷப் அசரியா ஃபேமிலி, 3 தான் இந்தியர்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு முதலாக ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஃபேமிலி. ஆனால் அதில் பிஷப் அசரியா பேர் மட்டும் நிறைய நேரம் வந்துட்டு அது இவங்க அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்களில் முத அவர் பிஷப் ஆனார். பிற்காலத்தில் வந்தவங்க அவரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, பின்னால் உள்ளவங்கள இது பண்ணிட்டாங்க. பிறகு இவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஆல் இந்தியா பிரசிடெண்டாக வந்தவங்கள ஐஜி அருள், அவருடைய மாமா ஏபி தாமஸ், ரிச்சர்ட் மாஸ்லாமணி, வெட்டினரி காலேஜ் டீனாக இருந்த நாசரத்தை சேர்ந்த ரிச்சர்ட் மாஸ்லாமணி, இவர் நாசரத்தை சேர்ந்த கோயில் பிள்ளை இன்ஜினியர், இவர்களெல்லாம் இவங்க இந்திய ஆல் இந்தியா பிரசிடென்ட் இருந்தாங்க, சென்னை பிரசிடெண்டாக இருந்தாங்க. இப்படி இந்த பகுதிக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் சொல்றதுக்கு இந்த 3 தலைமுறையா இவங்க மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டர் ஃபேமிலி. சுவிசேஷம், கல்வி, சுகாதாரம் இந்தியர்களுக்கு செல்லணும், இதற்காக தியாகம் பண்ண ஒரு அன்னை தெரசா மாதிரி ஒரு அருமையான குடும்பம், சாக்ரிஃபைஸ் ஃபேமிலி. இப்பவும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பல பெங்களூரில், சென்னையில் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க இன்றைக்கும் சப்போர்ட்டராக தான் இருக்காங்க. இன்றைக்கும் நான் சோவினியர் ஆடு கொடுக்குறாங்க, எனக்கு ஒருத்தர் செக் கொடுப்பாரு, ருக்மணி அம்மா அப்படின்னு ரஞ்சிதம்மாளுடைய தங்கை ஃபேமிலி, நிறைய ஃபேமிலிகள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க சென்னையில், பெங்களூரில், வெளிநாடுகளில் நிறைய பதவிகளில் இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஐஎம்எஸ்ல ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம், நான் வாலண்டியர் ஒர்க்கர். ஆமாம், நான் வந்து அசோசியேட் செக்ரட்டரியாக இருக்கேன் சென்னை பிரான்ச்சு. அதனால தான் நிறைய தகவல்கள் தேடுவேன். ஓஹோ. அந்த கல்லறை, அதாவது 1935 அதாவது தன்னுடைய கணவர் 1899 மரித்த போதும் அவர் மரிக்கும் பொழுது அங்கே ஒரு குழந்தை பிறக்குது அவருக்கு. அதை பொன்னை ஆரோனுக்கு கடைசியாக ஒரு பையன் பிறகுறாங்க. அப்போ அவர் சொல்றாங்க, இந்த பையனை வளர்த்து மிஷினரி ஆக்கி இங்கே பணி செய்யுங்க. அந்த பையனை படிக்க வச்சு வளர்த்து ரெவரண்ட் ஆக்கி அவரோட இந்த வடிவம்மாள் ஆரோன் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் தோரணக்கல்ல மிஷினரி பயணம் செஞ்சிருக்காங்க. அவங்க மரித்த பின்பு அவங்க பாடி தான் ஆந்திராவில இருந்து ஆனந்தபுரம் சர்ச்சில் அவங்களுடைய தந்தையார் பக்கத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அந்த 3 கல்லறை, அதான் 3 கல்லறை இருக்கும். அதில் டேவிட் பேரின்பம்ங்கிறவருடைய மகள் தான் வடிவம்மாள் ஆரோன். அதாவது டேவிட் பேரின்பம்முடைய மகள் வடிவம்மாள் ஆரோன், அவருடைய சன்னு தான் பேரின்பராஜ், அப்பாத்திரையரன், கிரேசாரும், இன்னொரு அம்மா தாயாரும், ஜேபிஆரும். அவருடைய மகன் சுந்தரையாவுடைய மகன் தான் ராஜநேரம். ராஜநேரன் அண்ணனுடைய பிள்ளைகள் தான் தம்பி பிரான்சிஸும் டேனியும். அதாவது கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6வது தலைமுறை, 6 தலைமுறை நிறைய பேருக்கு தெரியும்.
தெரிஞ்ச ஒரே ஃபேமிலி. அந்த ஆனந்தபுரம் சர்ச்சை கட்டினது அவங்க தான். அந்த 100 வருடங்கள் முன்னாடி 1900 முன்னாலே அது கட்டப்பட்டது. ஏன்னா இந்த கிராமம் வந்து 1820க்கு 35க்கு இடப்பட்ட காலத்தில் ரேனிய செய்யறால் உருவாக்கப்பட்டது இந்த கிராமம். எப்படி எதை சொல்கிறீங்க? அவர் வந்து 1820 சென்னையிலேருந்து மெட்ராஸ் திருநெல்வேலிக்கு வராரு. 1935 இறந்துடுறாரு. அந்த 15 வருடத்தில் 300 அதிகமான சர்ச்சையும் 105 ஸ்கூல் உருவாக்கியிருக்காரு. அதில் ஒரு 30-40 கிராமங்கள் உருவாக்குனது இந்த ஆனந்தபுரம். பேர் எப்படி இருந்துச்சு ஆனந்தபுரம்? அவர் வந்து சிட்டி ஆஃப் ஜாய் அப்படின்னு இந்த சின்ன ஒரு வண்டி தடத்தில் சொன்னாராம். ஒரு 12 ஏக்கர் இடத்த வாங்கி நிலம் இல்லாத மக்களுக்கு இப்பொழுது நான் இதை மொழிபெயர்ந்து சொன்னால் ஆனந்தபுரம்னு ஒருத்தர் மொழிபெயர்த்தாரோ அதை இந்த பேரை இப்போ ஊருக்கு வைத்தாங்க. ஓ, இது யாருக்குமே தெரியாத இது வரைக்கும். அதாவது மிஷன் ஃபீல்டில் போனவங்க தான் ஒவ்வொரு தகவல்களாக எடுக்கிறோம் உங்களுக்கு. இந்த ஊர் எப்போ உருவாக்கப்பட்டது, இந்த ஊருக்காக நன்மை செய்தவர்கள் யாரெல்லாம், இந்த ஊரில் வந்து பிரபலமான இந்த அப்பாத்திரையா ஃபேமிலி சேர்ந்து குறைந்த கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் மருத்துவராக இருக்காங்க. டாக்டர் கிரேஸ்வரன், டாக்டர் சிங்காரவேலு, டாக்டர் பேரின்பம், டாக்டர் அப்பாத்திரையன் பிஹெச்டி. அவர் அமெரிக்காவில் பிஹெச்டி பண்ணவர். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் அவங்களும் அவங்களுடைய துணைவியாக WCC காலேஜில் படித்தவங்க. அமெரிக்காவில் பிஹெச்டி பண்ணாங்க. இன்னும் இந்த ஃபேமிலியில் இன்னும் நிறைய IITயில் படித்தவங்க சாமன் இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் காலேஜில் சுந்தரையா, ஜான் நெட் ஐயா போன்றவங்கலாம் அக்ரிகல்ச்சர் காலேஜில் புகழ்பெற்று அந்த காலேஜுடைய டீனா வரைக்கும் வந்தாங்க. ஆமாம், அண்ணா யூனிவர்சிட்டி. இவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்காங்க. அவங்க அப்பா ஜான் நைட் இருக்காங்கல்ல. ஆமாம் ஆமாம். உங்கள் பாட்டியுடைய அண்ணன் சாமண்ணன் அவங்க அப்பா ஜான். அவங்க பாட்டியோடைய சொந்த அண்ணன், கூட பிறந்த அண்ணன். அவங்க ஒரு 4 பேர் லேடிஸ். ஒருத்தர் பிஷப் அசரியா பையன் மேரேஜ் பண்ணாரு. ஒருத்தர் பெர்ஷி லூத்தர்னு நியூசிலாண்டில் இருக்காங்க. நான் ஃபோனில் பேசினேன். சரி, ரொம்ப நன்றி. உங்கள் பேர் எடுத்துக்கிங்க? சுதாகர்.